தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கடா சித்தம் ஞான சாஸ்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதான கலிய தெய்வம் காஞ்சமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு அவன் கையை பிடிச்சுண்டா உதறிட்டு போகிறான், அவன் கையை பிடிச்சுண்டா உதறிட்டு போகிறான். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பாருங்கள். உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் மட்டுமே தான் இந்த சேனலை வரக்கூடிய வீடியோவை தினமும் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அந்த பாக்கியம் இல்லைன்னா உங்களால் முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட அனுபவங்கள் மட்டுமே தான் இந்த சேனலில் வர்றதுக்காக பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோன்னே தான் புரியும். அது வரைக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு வினோதமாக இருக்கும். நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய எடிசன் அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவர், அந்த இடத்துல இருக்கவர் சக்கரவர்த்தி, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மாதிரி தெரியுறது அவருடைய இதை பார்க்கும்போது. அவர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கார். இவர் பார்ன் பிராட்டப் திருத்தணி பக்கத்தில் இருக்கக்கூடிய தெக்கலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிராமத்தை சேர்ந்தவர். இவர் ஜிஆர் மாமா, நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஜிஆர் மாமாவை பற்றி தெரிஞ்சு இவருக்கு சில வேண்டுதல் இருந்திருக்கு. அதனால் அதுக்கு இமெயில் அனுப்பிச்சு கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. அவர் மகாபெரிவா கிட்ட மானசீகமாக பேசி ஜிஆர் மாமா உத்தரவு வாங்கி கொடுப்பார் குரு பூஜை பண்ணுறதுக்கு. அதை வாங்கி இவருக்கு இது பண்ணுறாரு போல இருக்குது. அதாவது பிப்ரவரி 28, 2019 அன்றைக்கி அவர் ஒரு வியாழக்கிழமையாக இருக்குது. அன்றைக்கி ஆரம்பித்த குருவாரம் ஒரு 9 வாரம் அதை பண்ணியிருக்கார். இவருடைய மெயின் பிரார்த்தனை என்னென்னா க்ரீன் கார்டு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறார் போல இருக்குது. ஜிஆர் மாமா இவர்கிட்ட சொல்லியிருக்கார், பெரியவா கிட்ட நான் பேசியிருக்கேன் மானசீகமாக, பெரியவா நிச்சயம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு அவர் அப்படியே சொல்கிறார், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இவர் அதுக்கப்புறம் அங்கே பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அங்கே ஏதோ ஒரு மகாபெரிவா புராணம், பெரியவா புராணம் அதை பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல ஒரு கோவிலானோ தெரியல, அங்கே அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்க போல இருக்குது. அதில் இவர் வாலண்டியராக சேர்ந்து வாலண்டியர் சர்வீஸ் பண்ணியிருந்திருக்கார் போல இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு பிக் ஷாட் ஒருத்தரை பார்த்துருக்கார். அவர்கிட்ட இவருடைய பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்கார், எனக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்கணும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கார் போல இருக்குது. ஏன்னா வேலையும் இப்போ இருக்கிறதுல சரியில்லை அப்படின்னு இவருடைய பேர்லாம் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அவர் பண்ணிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் போனாராம். அவர் யார்கிட்ட என்ன சொன்னாரோ இவர் நம்பரை அவர் வாங்கிட்டதுனால வேறு எங்கேருந்தோ ஒரு கால் அது இவர் ஆக்சுவலாக அதுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருக்கார், மாபெரிவாளுடைய திருவுருவம் முன்னாடி போய் நின்றுட்டு பெரியவா கிட்ட பேசியிருக்கார். பெரியவா என்ன நீங்கள் தான் எனக்கு க்ரீன் கார்டு வாங்கி கொடுக்கணும், எனக்கு இது மாதிரி ஒரு புது வேலையும் கிடைக்கணும், நல்ல வேலை அப்படின்னு பேசிட்டு ஒரு சீட்டு எழுதி போட்டு எடுத்தானா நல்ல வேலை கிடைக்கும்னு வேறு வருதான். அப்புறம் அவர்கிட்ட அடுத்த நாள் அவர் கால் இவர் ஃபோன்லேயே இன்டர்வியூ, டெலிஃபோனிக் இன்டர்வியூ மாதிரி இவர் அட்டன் பண்ணி நல்லா பேசினேன், நல்லா சொன்னேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் பெரியவா திருவுருவம் வீட்டில் இருக்க அதை பார்த்துட்டே ஒரு கேள்வியை ஏடாகுடமாக கேட்கும்போது அதை சமாளித்து இவர் நல்ல பதில் சொல்லியிருக்கார். அது பெரியவா தான் பதில் சொன்னார்ன்றதை அவர் சொல்கிறார். நான் என்னுடைய மூளையில் எதுவும் பேசலை, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கதும் அதுதானே, என் மூளையில் எங்கே நான் பேசுகிறேன், நான் ஒரு முட்டாள். அதை பேசியிருக்கார். அவர் பேசி பதில் சொன்னதை அவள் இது பண்ணிட்டு, ஏன்னா அவர் என்ன சொன்னேன்னு சொல்கிறார், ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீங்கள் இதை பண்ண முடியும்னு உங்களுக்கு தோன்றதான்னு கேட்டதுக்கு அவர் நல்ல பதில் சொல்லியிருக்கார். அது பெரியவா கொடுத்த பதில். எனக்கு நிறைய ஒரு டிரைவ் இருக்குது நல்லா பண்ணணும் அப்படின்னு, எப்படியாவது அது ஒரு கஷ்டப்பட்டு அதுக்கான ஒரு இதெல்லாம் நான் என்னை மேனேஜ் பண்ணி மெட்டீரியல்லாம் இது பண்ணி நல்லா படித்து வேறு நான் அது நல்ல ப்ராக்டிக்கலாக அதை எப்படி திங்க் பண்ணிவிடுவேன், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுப்பேன், நான் பண்ணிவிடுவேன் என்னோடய ரோலை அப்படின்னு சொன்னாராம். அது அவளுக்கு பிடிச்சிருந்து இவருக்கு ஜாப் கொடுக்கலான்னு வரும்போது பார்த்தா அந்த இன்டர்வியூ அந்த ப்ராசஸே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாலாம். அவளுக்கு தான் மேன் பவர் ப்ராப்ளம் ஏதோ கொஞ்சம் நேரம் ஐயோ இப்படி ஆகிடுத்தேன்ட்டு திருப்பி ஜிஆர் மாமாவை ஃபோன் பண்ணி கேட்டு இதை பண்ணிடுவா, அவர் நிச்சயம் கிடைக்கும்பா உனக்கு
உனக்கு நிச்சயம் உண்டுன்னு பெரியவா சொல்கிறாருன்னு அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி குரு பூஜை அடுத்த செட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டார் இவரே. ஜெயராமம்மா கிட்ட கேட்டு அடுத்த செட்டு பண்ண அடுத்த 9 வாரம் பண்ணுறது. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறார், ஒரு 2 குரு பூஜை போயிருக்கும் போல இருக்குது. அப்போது அதுக்கப்புறம் ஒரு நாள் கடத்தால் இருக்கேனா அதில் சொல்கிறார், ஒரு ஹால் மாதிரி இருக்குது, அதில் ஒரு 1000 டிவோட்டிஸாவது இருப்பான்னு நினைக்கிறேன். அதில் நானும் நிற்கிறேன். பெரியவா பல்லக்கில் வரா, பேலன் குயின் பல்லக்கில் வரா, மூடி தான் இருக்குது பல்லக்கு இது கதவு. அதை ஸ்க்ரீன் அப்படி திறந்து எனக்கு மட்டும் அப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. திருப்பி ஸ்க்ரீன் மூடிடுறது போயிடுறாரு அப்படிங்கிறது இந்த விஷயத்தை சொல்கிறார். அது அப்போ தெரியுது. நான் என்ன நினைக்கிறேன், அவர் சொல்லலை, எவ்வளோ பேர் போட்டி இருந்தாலும் உனக்கு வேலை உண்டுன்றது பெரியவா உனக்கு அனுகிரகம் உண்டுன்னு சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது அவர் சொல்லலை. இப்படி போயின்ட்டுருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த வேலையும் கிடச்சிடுத்து, அவருக்கு க்ரீன் கார்டும் கிடச்சிடுத்து, இப்படி இருக்குது. ஆனால் இவர் ஏதோ ஒரு தப்பான வழியில் ஒன்று போயிருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது அவரே சொல்கிறார், தப்பான வழியில் ஒன்று போகிறார். அதை அவருக்கு கூட இருக்கக்கூடிய க்ளோஸாக இருக்கக்கூடிய அசோசியேட்ஸ் அவெல்லாம் கூட அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறா, இப்படி பண்ணாதரா அப்படின்னு. ஏதோ ஒன்று அவர் சொல்லலை, அது எது ஒன்றா எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு கெட்ட பழக்கம்னு எடுத்துக்கலாம். அந்த கெட்ட பழக்கமே பெரிய பழக்கம் ஆகிடுமே, ஒரு பெரிய பழக்கமாகி அதில் அடிமை ஆகிட்டான்னா வம்பாயிடுமே. அது என்னதுன்னு அவர் சொல்லலை, அவள் கூட கமெண்ட் பண்ணியிருக்கலாம், வான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறார் இவரை முடியாது. ஆனால் இவர் இருக்கிறது எடிசனில் இருக்க இவரை பெரியவா அங்கே எங்கே இருக்கா அவருக்கு எப்படி அது தெரியும்னா, பெரியவா பரமேஸ்வரன். ஜிஆர் மாமா பிரம்ம முகூர்த்தம் போது பெரியவா கிட்ட மானசீகமாக பேசும்போது இந்த பையன் அவனுக்கு கொஞ்சம் அப்படின்னு டாபிக் ஆரம்பித்தாராம். சக்கரவர்த்திக்கு அப்படின்னு ஏதோ ஆரம்பித்த போது பெரியவா பூரண்டா நிறுத்து, அந்த பையன் வழி தவறி போகிறான், அவன் கையை பிடிச்சுண்டா என் கையை உதறிட்டு போகிறான் அப்படின்னு அதாவது பெரியவா இப்போ இண்டிகேஷன் கொடுப்பா, நீ பண்ணாதன்னு. அது நம்மளுக்கு தோன்றதுன்னு சொல்லுவோமே, அப்படியே நான் பண்ணேன்னு. அந்த தோன்றது பெரியவா கொடுக்குற புத்தி தானே. அவர் சொல்கிறார் பெரியவா, அவன் என் கையை பிடிச்சிடா கூட உதறிட்டு போகிறான்னு. அவனுடைய கர்மா அவனை இந்த தப்பு பண்ண வைக்கிறது அப்படின்னு பெரியவா வருத்தமாக சொல்லிட்டாலாம். இது ஜிஆர் மாமா கிட்ட இருக்க விஷயம். இவர் எங்கேயாவது சாதாரணமாக ஜிஆர் மாமா கிட்ட ஒரு பேசலாம், அவர் டச் வச்சுக்கலான்னு ஃபோன் பண்ணி பேசும்போது ஜிஆர் மாமா சொன்னாராம், என்ன விஷயம்லாம் கேட்டுட்டு பெரியவா அந்த மாதிரி சொல்கிறா, நீ ஏதாவது தப்பு விஷயம் பண்ணியான்னு கேட்டார். அவ்வளோதான். பெரியவா பரமேஸ்வரன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரம் மகாபிரிய பாதமேஸ்வரம்.